ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் மூன்றாவது ஆஸ்வாசம் 39, 40வது ஸ்லோகங்கள் இன்றைய அனுபவம் நமக்கு. ஸ்ரீ லீலாசுகர் 39வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், கண்ணன் மேல் இருக்கும் ஆசை மறுபிறவியிலும் இருக்கணும். மறுபிறவியிலும் கண்ணா உன்னிடமே ஆசை வைக்கணும். எத்தனை பிறவி வந்தாலும் உன்னிடமே எனக்கு ஆசை இருக்கணும் அப்படிங்கிறார். ஜனனாந்தரேபி ஜகதே கமண்டனே கமனீயதாம்னி கமலாயதே க்ஷணே व्रजसुन्दरी जनविलोचनामृते चपलानि सन्तु सकलेन्द्रियाणि मे. जननान्तरेऽपि जगदेकमण्डने कमनीयदाम्नि कमलायते क्षणे व्रजसुन्दरी जनविलोचनामृते चपलानि सन्तु सकलेन्द्रियाणि मे. ஆன்மீகத்தில் 2 அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. ஆசைகளை துறக்கணும். ஆசை அதாவது இந்த மண்ணுலகிலும் இந்த உலக விஷயங்களிலும் அதிலெல்லாம் ஆசையை போக்கணும். ஆசையே இருக்கக்கூடாது, வைராக்கியத்துடன் இருக்கணும். அது முடியாது என்னால். மறுபிறவி இல்லாமல் இருக்கணும், அதுவும் என்னால் முடியாது. அதுக்குண்டான வழி எனக்கு தெரியாது. ஆகையால் கண்ணா, நான் இந்த பிரார்த்தனையை உன் முன் வைக்கிறேன். இதுதான் என்னோட பிரார்த்தனை. அது என்ன அப்படின்னா, உலகம் அனைத்துக்கும் ஒன்றே ஒன்றான அணிகலன், ஆபரணம், கவர்ச்சியான காந்தி, ஒளி, தேஜஸ், சுடர் நீதான். தாமரை போன்ற கண்களை உடையவன் நீ. ஆயர்பாடி சுந்தரிகளின் கண்களுக்கு அமுதம் போன்றவன் நீ. அப்படி இருக்கும் ஜோதியான உன்னிடம், கண்ணனிடத்தில் அடுத்த ஜன்மத்திலும் எனது அனைத்து இந்திரியங்களும் ஆசை கொண்டிருக்கணும். அனைத்து இந்திரியங்களும் அந்த கண்ணனிடமே அடுத்த ஜென்மத்திலையும் ஆசை கொண்டிருக்கணும். இந்த ஜென்மத்தில் இருக்கு, ஆனால் போராது. அது அடுத்த ஜென்மத்திலும் கண்டினியூ ஆகணும், தொடரணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது ஜனனாந்தரேபி ஜகதேக மண்டனே கமனீய தாம்னி கமலாய தேக்ஷணே. ஜகதேக மண்டனே, உலகம் அனைத்திற்கும் அழகு தரும் ஒரே பொருள். கமல ஆயத்த ஈட்சனை, தாமரை இதழ்கள் போன்ற பரந்த கண்களை உடையவன், செந்தாமரை கண்ணன். விரஜசுந்தரி ஜன விலோச்சன அமிர்தே. விரஜசுந்தரி ஜன, ஆயிப்பாடி பெண்களின் விலோச்சன அமிர்தே, கண்களுக்கு அமிர்தம். அது இல்லாமல் கமனீய தாம்னி, மனதிற்கினிய பேரொளி. அந்த மனதிற்கினிய பேரொளியில் ஜனன அந்தரேபி, மறுபிறவியிலும் மே, என்னுடைய சகல இந்திரியான எல்லா இந்திரியங்களும் சப்பலானி, ஆசை உடையவதாய் உன்னுடைய பேரொளியில் இருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அழகான பிரார்த்தனை. 40வது ஸ்லோகம், மறைகளின் மறைந்த பொருள், வேத மந்திரங்கள் சேவை செய்யும் பொருள், இந்த பரம்பொருள். முனிஸ்ரேணி வந்தியம் மதபரலசத்வல்லவவதூஸ்தனஸ்ரோணி பிம்ப ஸ்திமித நயனாம் போஜ சுபகம் புனஸ்லாகா பூமிம் புலகிதகிராம் நைகமகிராம் கணஷ்யாமம் வந்தே கிமபி கமனீயா கிருதிமஹா. முனிஸ்ரேணி வந்தியம் மதபரலசத் வல்லவவதூஸ்தனஸ்ரோணி பிம்ப ஸ்திமித நயனாம் போஜ சுபகம் புனஸ்லாகா பூமிம் புலகிதகிராம் நைகமகிராம் கணஷ்யாமம் வந்தே கிமபி கமனீயா கிருதிமஹா. கிருஷ்ணன் மதர்ப்புடன் கூடிய அழகான நந்தகோகுல நங்கைகளின் இடைகள், கொங்கைகள் ஆகியவற்றின் மீது பார்வை பதித்த தாமரை கண்களோடு அழகானவன். அவன் நீலமேக வண்ண மேனியன், கவர்ச்சியான வடிவழகை கொண்டவன். அதே கண்ணன்தான் அணியான ஆச்சரியமான மகா தேஜஸ்விகளான யோகிகளான முனிவர்களால் வணங்கப் பெற்றவன், சாட்சாத் பரம்பொருள்.
அதே கண்ணன்தான் மயிர் கூச்செறியும் ஸ்துதிகளுக்கும் வேத மந்திரங்களுக்கும் போற்றப்படுபவன், போற்றப்படும் ஸ்தலமாக இருக்கிறான், போற்றப்படும் இடமாக இருக்கிறான். அவன் பரஞ்சோதி ஸ்வரூபன், அவனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சுவாமி. முனிஸ்ரேணி வந்தியம் மதபரலசத் வல்லவ வதூஸ்தன ஸ்ரோணி பிம்பஸ்திமித நயனாம்போஜ சுபகம் புனஸ்லாகா பூமின் புலகித கிராம் நைகமகிராம் கனஷ்யாமம் வந்தே கிமபி கமனீயாக்கிருதி மகா. முனிஸ்ரேணி வந்தியம், முனிகணங்களால் வணங்கப்பெற்றதும், மதபரலசத் யவ்வன மதத்துடன் விளங்கும் வல்லவ வது ஆய்ப்பாடி பெண்களின் ஸ்தன ஸ்ரோணி பிம்ப நகில்களிலும் இடுப்பு பிரதேசத்திலும் அசையாது நோக்கை உடையவன், நயன அம்போஜ சுபகம் தாமரை போன்ற கண்ணழகு படைத்தவன், புனகா மேலும் புலகிதகிராம் மெய் சிலிர்க்கும் ஸ்துதிகளுக்கு, அப்படியே மயிர்கூச்செறியும் ஸ்துதிகளுக்கு, வேத மந்திரங்களுக்கு, ஸ்லாகா பூமி சேவை செய்யும் இடமாய் இருப்பவன், நைகமகிராம்னா வேத மந்திரங்களுக்கும் ஸ்லாகா பூமி சேவை செய்யும் இடமாய் விளங்குபவன், கணஷ்யாமம் மேகம் போல நீலவண்ணம் படைத்தவன், நீலமேக சியாமலன் கார்மேக வண்ணன், கமனீய ஆகிருதி மனதை கவரும் வடிவுடையவன், கிமபி ஒப்புயர்வற்றவன், மகா அப்படிப்பட்ட பேரொளியை ஒளிப்பிழம்பை வந்தே வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.